ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான். பொய் சொல்லாத பொய் சொல்லாத போய் பேசாத. எனக்கு என்ன பெத்தாளுக்கு என்ன ஆத்தாளுக்கு என்ன அப்பனுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிக்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நிறுத்துப்பா செருப்பால தொடப்ப கட்ட நாயே என்ன உங்க அம்மா மட்டும் தான் அவனை பெத்து போட்டுருக்கான். அப்பா அப்பா எல்லாம் என்ன தெருல போட்டு வச்சு போயிட்டாங்களா அவங்க? நம்ம பர்சனல் மேட்டர் அரசியல்ல மிக்ஸ் பண்ணி பேசினா உண்மையிலே எதிர்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. என்னைய தேவையான கூப்பிடும் போது எங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்களா? என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு எதுக்கு தினோ வீடியோஸ் தேவையா இருந்துச்சு? நீ சொல்லு ஜட்ஜு கிட்ட. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இன்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு ஆடுறான். வீரப்பன் செத்துருக்கலாம்டா, அவன் புள்ள நான் உயிரோட இருக்கேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. NLC-ல ஒரு சொட்டு மின்சாரம் கொடுக்க மாட்டேன், ஒரு யூனிட் மின்சாரம் கொடுக்க மாட்டேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தொழுகைக்கு முன்பு எழுப்பப்படுகிற பாங்குலி கூட எங்களுடைய சின்னத்தின் மூலமாகத்தான் எழுப்பப்படுகிறது. பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுருக்கேன். எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. போ கூட்டம் போடாத. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்க பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். என்னடி ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. 7-8 கூட்டங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் காரணம் உன் மீது இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் என்பதையும் புரிந்து கொள். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தையாலப்பா. அண்ணன் போயிட்டு பேசு. ஆமா, வேலை முடிஞ்சு கழித்து விட்டுருவே. நீ என்னை காதலிக்கலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. மறுபடியும் கூடுதலா அன்பை காட்டுவேன். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? மறுபடியும் ஒண்ணும் செய்ய முடியாது. மறுபடியும் கூடுதல் அன்பை காட்டுவேன். மறுபடியும் நீ என்னை காதலிக்கணும், மறுபடியும் கூடுதல் அன்பை காட்டுவேன். நீ இவ்வளவு வெறித்தனமா என்னை லவ் பண்ணும் போது உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன் டார்லிங்? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? என்றளவு நிதியை கொடுத்து உதவுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளி. நான் கையில வைத்திருக்கிற ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேப் மாரி, நான் ஒரு மொல்ல மாரி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாரி. அது வெறுப்புலதான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பை பிச்சாங்க. செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இல்ல, எங்க கிட்ட இருந்து சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் விசா வேணும், குடியுரிமை வேணும்னா கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்க ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே கொடுத்துருக்கு. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா,
அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாங்க? இல்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. காங்கிரஸ் பிஜேபி ஆட்டமே கிடையாது. சும்மா பிரதமர் வேட்பாளர் யாரு? நான் தான்டா பிரதமர். இது ஏன் நாடு? சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.